பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் குரு பேச்சியை பற்றி பேச வந்திருக்கின்றோம். டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் தென்சிறுவலூர் சம்பத்தையங்கார் அவர்களும் அடியே நானும் சக்தி சோமையாவும் பேச வந்திருக்கின்றோம். இதுவரை குரு பயிற்சி, வருஷ பயிற்சிகள், புத்தாண்டு பலன்கள் இவையெல்லாம் பல தடவை நாங்கள் இந்த டிவிகளில் பேசிகிட்ருக்குறோம். நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. அதுலேயும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு ஒரு 10 லட்சம் பேர்லேருந்து 15 லட்சம் பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. நான் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோசதேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. வணக்கம். சக்தி ஜோதிட குழு சார்பில் சம்பத்தையங்கார் பேசுகிறேன். இப்போது நாங்கள் வந்திருக்கிறது குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்கறதுக்கு. இப்போது குரு பெயர்ச்சி 14/4/2022 அந்த அன்னைக்கு காலை 8 மணிக்கு குரு கும்பராசி பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதமான மீன ராசிக்கு தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கே குரு போய் அமர்றார். இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய விஷயங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா குரு அப்படின்றவர் முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். குருவே முழு சுபர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். மிச்சம் யாருமே முழு சுபரில் கிடையாது. குரு மட்டுமே முழு சுபர். ஏன்னா சுக்கிரன் முக்கால் சுபராகவும், சந்திரன் பௌர்ணமி சந்திரன் முழு சுபராக கருதப்படுகிறது. ஆனால் அமாவாசை சந்திரன் சுபராக கருதப்படுவதில்லை. புதனும் மற்ற கிரகங்களோடு சேர்ந்த புதன் சுபராக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. மிச்சவர்களெல்லாம் சூரியன் செவ்வாய் இதெல்லாம் பாதி பாவராகவும், சனி ராகு கேது அவர்கள் முழு பாவராகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுது. இதில் பார்த்தீர்களானால் எந்த ஒரு காலகட்டத்திலும் குரு மட்டும்தான் சுபர். அவர் சுபத்தன்மையை அதிகமாக வெளிப்படுத்துவார், இல்லை என்றால் சுபத்தன்மையை கம்மியாக வெளிப்படுத்துவார். இது ரெண்டை தவிர வேறு எதையும் அவர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுது பார்த்தீர்களானால் இவ்வளவு நாள் அவர் சனியினோட வீடான கும்பத்திலிருந்து இப்பொழுது அவர் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார். பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதமான அவருடைய வீட்டிற்கே போய் அவருடைய நட்சத்திரத்திலே போய் ஆட்சி பெற்று இருக்கிறார். குரு என்று சொல்லக்கூடியவர் ஒழுங்கு, அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒழுக்கம் அப்படின்றது மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது ஒரு ஒழுக்கம். அதாவது சுய ஒழுக்கம் அப்படின்றது மிக முக்கியமானது. அந்த ஒழுக்கத்தை நல்லபடியாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு கிரகமே குரு. குரு பார்க்க கோடி நன்மை, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமான குரு பெயர்ச்சியின் போது பார்த்தீர்களேயானால் சனியும் தன்னுடைய ஆட்சி வீடான மகரத்தில் ஆட்சி பெற்று அவர் சட்டத்திற்கு மிகவும் கடுமையான சட்டத்தை போடக்கூடியவரும், சட்டத்திற்கு அதிபதியாகவும் சனி கொண்டாடப்படுகிறார். ஒழுங்கிற்கு குரு பகவானை கொண்டாடுகிறார்கள். அதனால் இந்த காலகட்டமான இந்த ஒரு வருஷம் 2022 பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கண்ட்ரோலில் இருக்கும். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. இந்த குரு பகவானை பற்றி பார்க்க வேண்டுமானால் நிறைய சித்தர்கள் அவர்கள் பாடல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தீர்களேயானால் புலிப்பாடி சித்தர் அவர்களெல்லாம் பாடல்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. குரு நின்ற வீடும் பார்த்த வீடும் சுபிக்ஷம் பெறும். அவர் கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ பார்ப்பாரே ஆனால் மிகுந்த ஒரு சுபிட்சத்தை பெறும். இதன் மூலம் நன்மை நடைபெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த குரு பெயர்ச்சியை பற்றி, குருவினுடைய பெயர்ச்சியில் ஒரு ராசிக்கும்
என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இந்த 12 ராசிகளுக்கும் பார்க்கும் பொழுது நம்ம அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்ன, சுலப பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீர்களேயானால் ஆலங்குடி மற்றும் தென்குடி திட்டை இந்த ரெண்டுமே மிகப்பெரிய குரு ஸ்தலமாக கொண்டாடி வரப்படுகிறது. இதை தவிர மிச்ச ஸ்தலங்கள்லாமும் இருக்குது. அதையும் நாங்கள் இப்போ சொல்கிறோம். அவரவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு நிச்சயமாக போய் பாருங்கள். எல்லா மக்களுக்கும் அவரவர்கள் மூதாதையர்கள் வழிபட்ட குலக்கோவில் இருக்கும், அந்த கோவிலில் போய் பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக இதை தவிர எல்லா மக்களுக்கும் அவரவர்கள் சேர்ந்த ஆதீனங்கள், மடங்கள், அந்த மடங்களுக்கு உண்டான அதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் குருவுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக எடுத்து அந்த பரிகாரங்கள்னால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே விலகி போகும் அப்படின்றத சொல்லிட்டு, இப்போது ஒரு ராசிக்காக எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வணக்கம். இப்போ இவ்வளோ நேரம் சிம்ம ராசி வரலும் பார்த்துருக்கோம் குரு பெயர்ச்சியின் பலன்களை. இப்போது நம்ம கன்னியா ராசியை பற்றி பார்ப்போம். கன்னியா ராசி அப்படின்னு சொன்னிங்கன்னா உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்டு 9 பாதங்கள். உத்திர நட்சத்திரத்துக்கு 3 பாதமும், ஹஸ்த நட்சத்திரத்துக்கு 4, சித்ரா நட்சத்திரத்துக்கு ஒரு 2. ஸோ மொத்தம் 9 பாதங்கள் இந்த கன்னியா ராசியில் வருது. கன்னி ராசிக்கு இப்போ குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வந்திருக்கோம். இவ்வளவு நாளாக கன்னியா ராசிக்காரர்கள் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு ஆளாயிருப்பாங்க. ஏன்னா கன்னி ராசி அவர்களுக்கு பார்த்தீர்களே ஆனால் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலுமே தடங்கள் கொண்டே இருக்கும். அவருடைய முயற்சி எல்லாமே வீணடிச்சு போயிருக்கும். எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு அவர்களுக்கு இது வந்திருக்காது, பலன்கள் வந்திருக்காது. இப்போது குரு கன்னிக்கு 7ஆம் இடத்துல வரார். அதாவது 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருந்தார் கும்பத்தில். இப்போது 7ஆம் இடமான மீனத்தில் பயிற்சியாகி தமிழ் வருஷ பிறப்பான 14/4/2022 அன்னைக்கு பிளவ வருஷத்திலிருந்து சுபகிருத்து வருஷத்துக்கு போகும் பொழுது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை குரு அவர்களுக்கு கொடுக்குறார். இந்த குருவின் பார்வையானது கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தொய்விலிருந்து மிகப்பெரிய வளர்ச்சியை இவர்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இவ்வளவு நாளாக எந்த ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுதும் அவர்களுக்கு தொய்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இப்போது அந்த தொய்வுன்றது இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த குரு பெயர்ச்சியில் குரு பார்வையை பார்த்தீர்களே ஆனால் இவர்களுக்கு 9ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தையும், குருவின் 7ஆம் பார்வையாக ராசியையும், குருவின் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தை சொல்கிறோம். தனக்காரகனே லாபத்தை பார்க்கும்போது அந்த இடம் மிகவும் தான் உச்சம் பெறக்கூடிய இடமான கடகத்தை 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படின்னும் பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வர லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இந்த காலகட்டமான 2022-23 இவர்களுக்கு சம்பவிக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் மிச்ச கிரகங்களும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் ராகு இருக்கார். ராகு 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறது கன்னியா ராசிக்கு அது ஒரு மிகப்பெரிய யோகம். அதனால் தொழில் மூலியமாக அவர்களுக்கு தனம் மிகப்பெரிய அளவிற்கு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தில் குரு இருந்து குருவின் பார்வையில் ராசி இருக்குமேயானால் குடும்பத்தில் நல்ல ஒரு மனைவியின் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. மேலும் இதை பற்றி நம்மளுடைய டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களை குருவின் பார்வையை பற்றி ஐயா கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா நல்லா பிரமாதமாக சொன்னீங்க. நல்ல தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருந்துச்சு. இப்போ கன்னியா ராசிக்காரங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு 4க்கும் 7க்கும் உடைய குரு இதுவரையிலும் 6ல் இருந்து அனைத்து கஷ்டங்களையும் கொடுத்தாரு. பொருளாதாரத்தில் சரிவு, பொருளாதாரத்தில் தேக்க நிலை,
வாங்கின கடனை அடைக்க முடியாத நிலை, வேலையில் சரியில்லாதது, வேலையில் பொறுத்தளவுக்கு நித்தியகண்டம் பூரண ஆயுசுன்னு இருந்த காலகட்டங்கள், அவரோட பொறுத்தளவுக்கு அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நிர்வாகம் வந்து சிறந்த அடிமை சிக்கிட்டான்னு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள போட்டு கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டார்ச்சர் அத்தனை பிரச்சனையிலிருந்தும் இந்த கன்னியாராசிக்காரங்க விடுபடக்கூடிய காலம் அப்படின்றது 14/4/2022. அன்னைக்கு குரு பகவானானவர் சனியோடைய கும்ப வீட்டை விட்டு தன்னுடைய சொந்த வீடான மீனத்துக்கு, தன்னுடைய சுய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு போகிறாரு. அது மட்டுமா அப்படின்னாக்க அது மட்டும் கிடையாது. குரு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறது ஒரு விசேஷம். அதோடு பார்த்தோம்னாக்க குருவுடைய பார்வைக்கு பலம் அதிகம். குரு பார்க்குற இடமெல்லாம் செழிப்பாக இருக்கும், குரு பார்க்குற இடமெல்லாம் வளர்ச்சியாக இருக்கும். அப்போ குரு என்ன பார்க்குறாரு அப்படின்னாக்க அவர் 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. அப்போ ராசியை பார்க்கும்பொழுது இதுவரை தன் முயற்சியில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருந்த, 6ஆம் இடத்துல குரு இருந்ததுனால தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருந்த கன்னியா ராசிக்காரங்க தன் முயற்சியில் வெற்றி மட்டும் கிட்டக்கூடிய காலகட்டங்கள். அப்போ வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். தோல்வி செஞ்சு துவண்டு கிடந்தவங்க அத்தனை கன்னியா ராசிக்காரங்களுக்கும் வெற்றி அப்படின்றது இருக்கும். சரி, அது மட்டுமா அவர் பார்க்குறாரு? அவர் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடமான கர்க்கடகம். அந்த கர்க்கடகம்ன்றது லாபஸ்தானம். அப்போ ஒருத்தர் தொழில் பண்ணினா தொழில் மூலியமாக லாபம் அடையக்கூடிய காலகட்டங்கள். எங்கூட்டுக்காரங்க கச்சேரிக்கு போகிறாருன்னு தொழில் பண்ணுறது அது ஒரு விதம். போட்டு 10 ரூபா போட்டு 11 ரூபா எடுத்தால் அது ஒரு தொழில், 10 ரூபா போட்டால் 100 ரூபா எடுத்தால் அது ஒரு தொழில். அதே போல் தனக்காரகனான குரு தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அவரே 11ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வச்சதெல்லாம் விடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு சூப்பராக பெறுவது கன்னியாராசிக்காரங்களுக்கு. சரி, அதை மட்டுமா பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தாக்க அந்த குருவானவர் 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன அசுப பலன்களையும் தரப்போகிறாரு அப்படின்றத நம்மளுடைய குருநாதரான சக்தி சோமையா விளக்குவாங்க. தென் சிறுவலூர் சம்பத்தையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. கன்னியா ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அவருடைய 9ஆம் பார்வையாக 3ஆம் இடம், அதாவது ராசிக்கு 3ஆம் இடமத்தை விருச்சிக ராசியை பார்ப்பதனால அவங்களுக்கு அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் அவங்களுக்கு இப்போது நல்ல முறையில் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும், தைரியமாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும், அதே சமயத்தில் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயத்தில் அவருடைய பார்வை 11, அதாவது 5ஆம் பார்வையாக 11ஐயும் 7ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியும் பார்க்கிற காரணத்தினாலேயும் இந்த காலகட்டங்களில், அதாவது கடந்த காலத்தில் 6ல் இருந்த குருவை விட 7க்கு வரப்போகிற குரு நல்ல நிலைமைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை தந்து இப்போது நல்ல விதமான வாய்ப்புகளையெல்லாம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு அவர் கூட்டாளிகள், நண்பர்கள், அந்த மாதிரி இருக்கிறதுல இதுவரை இருந்து வந்த பிணக்கம் சுணக்கங்கள்லாம் நீங்கி கூட்டு தொழிலாக செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் வரக்கூடிய வாய்ப்புகளையும் நம்பிக்கையான கூட்டாளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்பிக்கையான இடத்துல குரு இதுவரை கூட்டாளிகளில் பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனையும் தீரக்கூடிய காலம் தானே. அப்போ அதெல்லாம் இந்த கூட்டாளிகள்னால இருந்து வந்த சுணக்கங்கள், வம்பு வழக்குகள்லாம் இப்போ தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார். கூட்டாளியினாலையும் பல நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் சிறப்பாக இருக்கும். இனி நம்முடைய சம்பத்தையங்கார்கள் பொதுவான கருத்துக்களை சொல்லிட்டு ஐயா சொல்லுங்க ஐயா. அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போ கன்னியாராசியை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால மனைவி கூட பிணக்கம் நல்லபடியாகவே இருக்கும். கூட்டாளிகளுடன்
வேலை செய்கிற இடத்துல, அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வந்து கூட்டாளிகள் மூலியமாக நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேயானால் 11ஆம் இடத்தையும் ராசியையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டங்களில் பார்த்தீர்களேயானால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கல்யாணத்துக்கு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். 11ஆம் இடத்தையும் பார்க்குறவர், அதனால் லாபஸ்தானன்றதுனால தனக்காரகன் பார்க்கறதுனால லாபம் அதிகமாக, பணம் விருத்தி அதிகமாகவே இருக்கும். 100 ரூபா சம்பாதிக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் 1000லேருந்து 2000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அதாவது கன்னிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரம் மூலியமாக லாபம் கிடைக்கும். இளைய சகோதரத்தின் மூலியமாக லாபமும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் அவர்களுடைய தசாநாதன் புக்திநாதன் கை கொடுக்கவில்லை என்றாலும் இந்த கோச்சார பிரகாரம் அந்த குரு வந்து அவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும். இந்த காலகட்டங்கள் என்னென்ன சிற்சிற பரிகாரங்களை செய்தால் அவர்களுக்கு இந்த நல்ல பலன்கள் கிட்டும் அப்படின்னு ஐயா ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்ல பிரமாதமாகவும் விளக்கமாகவும் தீர்க்கமாகவும் சொன்னீங்க. இது வந்து பாமரர்களுக்கு புரிகிற அளவுக்கு சொன்னீங்க. என்னப்பா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், தொடருமா கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம தொடராது வெற்றின்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இப்போ இதில் பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே நாம் இன்றைக்கும் சொல்கிறோம் பொது பலன்கள் வேறு, தனிப்பலன்கள் வேறு. இப்போ நீங்கள் தனிப்பலன்கள் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தியில் உள்ள சின்ன சின்ன கோளாறுகள், அந்த கோளாறுகளை சரி செய்யணும் அப்படின்னாக்க நம்ம குரு அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அந்த நர்மம். அதே போல் நம்மளுடைய மட அதிபதிகளை குரு அப்படிம்போம். அதே போல் மட அதிபதியான கேரள மாநிலத்தில் கொச்சின் அருகில் காலடி அப்படின்ற இடத்துல சற்றேறக்குறைய 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்தாபனம் பண்ணினவங்க ஆதிசங்கரர். அவங்க ஸ்தாபனமான இடம் அந்த இடம்தான், அவங்க ஜனித்த இடம் அந்த இடம்தான். அப்போ அந்த மத குருமார் ஸ்தாபனம் பண்ணின இடத்த கண்டு தொழுதுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் போகும். இந்த குருவானவர் ருக் யஜுர் சாம அதர்வண வேதத்தை உருவாக்கினவங்க. அதே போல் வேதத்துக்கு விளக்கம் கொடுத்தவங்க. அதே போல் 4 இடங்களில் மடத்தை ஸ்தாபித்தவங்க. காஞ்சி, காசி, காலடி, இதை போல் 4 இடத்துல மடத்தை ஸ்தாபித்தவங்க. ஹிந்து மதம் வளர்கிறதுக்காகவும் ஹிந்து மதத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும் வேதக்களை எல்லாருக்கும் விளக்கிறதுக்காகவும் ஜனித்தவங்க அந்த காலடியில் பிறந்த ஆதிசங்கரர். அவரை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் சரி, அவருடைய மண்ணை மிதிச்சிட்டு வந்தாலும் சரி, வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். சூரியனை எப்போ பனி காணுதோ அந்த பனி விலகி தண்ணியாக போகுதோ அதே போல் தடையும் தாமதமும் விலகுமா? கண்டிப்பாக விலகும்னே சொல்லலாம். சரி சாமி, எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கிற இடம் கேரளா சொல்லியிருக்கிறீங்க, கேரளா போயிட்டு வருது, எனக்கு சிரமமாக இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயில், அது வந்து புகழ்பெற்ற ஸ்தலமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்கிற பக்கத்தில் உள்ள கோயிலில், ஈஸ்வரன் கோயில்லையோ அல்லது பெருமாள் கோயில்லையோ தீபங்கள் எரியாத கோயில்கள், பாழடைஞ்சு இருட்டடைஞ்சு இருக்கிற கோயில்களில் தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. அங்கே உள்ள மூர்த்திகளுக்கு அபிஷேகம் பண்ண நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துக்கிட்டு வாங்க. அங்கே உள்ள அந்தனரான அந்த பார்க்குற குருக்களுக்கு தானம் பண்ணிக்கிட்டு வாங்க. இது எல்லாம் பண்ணும்பொழுது கோயில், இருளடைந்த கோயில் எப்படி நம்ம தீபத்தினால் ஒளி ஏற்றுறோமோ அதே போல் அந்த மேனியில் எண்ணெய் படாமல் இருக்கிற அந்த தெய்வத்துக்கு என்ன படுதோ, என்ன படும்போது அவர் மனம் குளிர்றாரோ அதே போல் சூரியனை கண்ட இது விலகிற மாதிரி அந்த தீபத்தை ஏற்றும் போது அந்த இருள் விலகிற மாதிரி நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் விலகும். நீங்கள் பண்ண வேண்டியது பக்கத்தில் உள்ள தீபம் ஏற்றாத கோயில், வழிபடாத கோயில், பாழடைந்த கோயில், இதை போயிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள மூர்த்திகளுக்கு நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, அங்கே தீபம் ஏற்றுங்க. நீங்கள் போக ஆரம்பிக்கும்போது உங்களுடைய நண்பர்கள் வருவாங்க. குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்னு சொன்ன மாதிரி
கோயில்கள் நல்லபடியாக வளரும் போது நம்மளுடைய சமுதாயமும் நல்லபடியாக வளரும். அப்போ பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு நாட்டு சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு அங்கே உள்ள அந்த அந்தனருக்கு தானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். ஸோ இப்போ இந்த சக்தி ஜோதிட குழு கடைசியில் கன்க்ளூஷன் என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்க கன்னியா ராசிக்காரங்க இதுவரையிலும் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து பொருளாதார உயர்வு கஷ்டத்தையும் மன கிளேச்சுமத்தையும் மென்டல் டிப்ரெஷனையும் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் விலக போகிறாரு. நல்ல நாள் தொடங்க போகுது. நல்ல நாள் தொடங்கிறது வர 14/4/2022 அன்று சுபகிருது வருஷமும் பிறக்குது. அதே போல் குரு பெயர்ச்சியும் நடக்குது. இது எல்லாமே கன்னியாராசி நேயர்களுக்கு மிக அருமையான மிக பொற்காலம்னே சொல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த நம்ம சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுது. நீங்கள் எல்லா வகையான பரிகாரங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் சில பேரால் பரிகார ஸ்தலங்களுக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத அளவில் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அவர்கள் இருந்த இடத்திலேயே மனசால் இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு கம்மியில் கம்மி 3 தரமாக 3 முறையாவது ஜபிச்சார்களேயானால் அவர்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் குருவினால் ஏற்படக்கூடிய எந்த தடங்களும் நீங்கி நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்லி இப்போ இந்த குரு காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றதும், இது இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் குருவினால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நிச்சயமாக குருவின் அருள் பெற்று ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அதையும் கேட்டு நல்லபடியாக பயனடையுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.